Hi guys, welcome to this week's newspaper analysis from SRV. லாஸ்ட் 2 வீக்ஸாக நம்மளோட அனாலிசிஸ் வரல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனோடைய லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்மளோட சென்னை இன்ஸ்டிடியூஷன் லொக்கேஷன் அந்த சேம் பிளேஸ் சேம் இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஷிஃப்ட் ஆயிருக்கு. எந்த இடத்துலனா, அதே சாந்தி காலனி ரோடில் அண்ணா நகரில் பாரத் பெட்ரோலியம் இருக்கும். அதை ஒட்டி இருக்கிற நெக்ஸ்ட் பில்டிங் ஆர்பிஎன் டவர்ஸ். அந்த மொத்த சாந்தி காலனி ரோட்லேயே ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ ஈஸி டு ஃபைண்ட். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் விசிட் பண்ணுறவங்க இந்த லொக்கேஷன் சேஞ்ச் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே டிஸ்பிளேலையும் போட்டோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே நவ் லெட் அஸ் கெட் பேக் இன் டு த நியூஸ் அனாலிசிஸ். டுடேஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ். அர்ஜென்டினா பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியில போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கம்ப்ளீட்டா வெளியில போகல, ஆனா போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. 2015 யூஎஸ் வந்துட்டு ட்ரம்ப் வந்திருந்த போது, ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆன போது வெளியில போனாங்க. திரும்ப பைடன் உள்ளார வந்த போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, திரும்ப வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் உள்ளார வந்துட்டாங்க. இப்ப அர்ஜென்டினா வந்துட்டு இது மாதிரி வெளியே போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, ஏன் அர்ஜென்டினா வெளியில போறேன்னு சொல்றாங்க, அப்படி வந்துட்டு பாரிஸ் அக்ரிமெண்ட் விட்டு ஒரு கண்ட்ரி வந்து வெளியில போனா அது எப்படி பண்ண முடியும், எவ்வளோ டைம் பீரியட் எடுக்கும், இந்த மாதிரி சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் வந்துட்டு ப்ரிலிம்ஸுக்கு தேவைப்படும். மெயின்ஸ் ஆஃப்கோர்ஸ் இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் அஸ் கெட் இன் டு த நியூஸ். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் அர்ஜென்டினா Javier Milei, he has hinted that we might get out of Paris agreement. So they have asked Argentinian negotiators to leave the COP29 climate summit. எங்க நடந்துட்டு இருக்குது இது? COP29 வந்து இப்போ பாக்கு அசர்பைஜான்ல நடந்துட்டு இருக்கு. an important fact that you have to know. So இது இப்போ இதில் உள்ள சில முக்கியமான facts. This 2015 Paris Treaty, it requires all parties to state every 5 years what they are doing. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் எதனுடைய அடுத்த பகுதின்னு சொன்னா 1997 கியோட்டோ புரோட்டோகாலோடைய செகண்ட் பார்ட் மாதிரி தான். அது கியோட்டோ புரோட்டோகால் முடியுது. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றது. கியோட்டோ புரோட்டோகால்ல என்ன பண்ணியிருந்தாங்க, டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்துட்டு கண்டிப்பா மேண்டேட்ரியா சில ரூல்ஸ் வச்சிருந்தாங்க, சில ஸ்டெப்ஸ் வச்சிருந்தாங்க, அதை அவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதே டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்துட்டு அப்படி கிடையாது. அவங்களால முடிஞ்சதை வந்துட்டு கிளைமேட் சேஞ்சுக்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணா போதும். ஆனா இதே வந்துட்டு 2015 வந்து இதை மாத்துறாங்க. ஏன்னா டெவலப்ட் கண்ட்ரிஸ் வேர் நாட் ஹாப்பி வித் திஸ். Why we alone should contribute against climate change? What about those developing countries? They don't contribute anything. அப்படின்னு ஒரு டசில் போயிட்டு இருந்தது. So what they made was, in 2015 they made this easy. Every country, there will not be any rule for any country. This is what you have to do அப்படின்னு எதுவுமே கிடையாது. You yourself come forward and say what we will do. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணணும், அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க ஒரு டார்கெட் சொல்லிடணும். இப்போ 2030 நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணுவேன், நான் என்னென்ன விஷயங்கள் செய்வேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் சொல்லிடுங்க. அப்போ அந்த டார்கெட்டை வந்துட்டு 5 இயர்ஸ் நீங்க எப்படி நடத்திருக்கீங்கன்றதை பொறுத்து அடுத்த 5 இயர்ஸ் முடிச்சு என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து அதை விட பெட்டரா இன்னும் கொஞ்சம் டார்கெட்ஸ் நீங்க உங்களுக்கு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நீங்களே அதை ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்றோம், நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். அந்தந்த நேஷன் அவங்களே டிட்டர்மைன் பண்ணிப்பாங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு பாரிஸ் அக்ரிமெண்டோட ஃப்ரேம் ஒர்க் ஒர்க்கிங். Now, Article 28 of this Paris Agreement, it gives the procedure and timeline for countries withdrawal. ஒரு கண்ட்ரி வந்து இந்த அக்ரிமெண்ட் விட்டு வெளியில போகணும்னு நினைச்சா எது அதை பத்தி டீடைல் சொல்லுதுன்னா Article 28 இதை பத்தி சொல்லுது. ஸோ எனி டைம் ஆஃப்டர் 3 years, ஸோ 2015 ஒரு கண்ட்ரி வந்துட்டு உள்ளார வந்துட்டாங்கன்னு சொன்னா இமீடியட்டாலாம் வெளியே போக முடியாது. 3 years அப்புறம் வேணும்னா வெளியே போறதா முடிவு எடுத்துக்கலாம். If they want to withdraw, they have to submit the notification. யாருக்கிட்ட அப்படின்னு சொன்னா Office of Legal Affairs of the UN. இது எங்க இருக்கு அப்படின்னா நியூயார்க்ல. ஸோ ஆல் தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்ஸ். எனி ஃபேக்ட் குட் பி ஆஸ்க்ட். ஓகே, ஸோ வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் ஆஃப் யூஎன் அப்படின்னா இட் இஸ் நியூயார்க். ஓகே, ஸோ ஒன்ஸ் தி சப்மிட் திஸ், இட் பிகம்ஸ் எஃபெக்டிவ் ஒன்லி ஆஃப்டர் 1 year. சப்மிட் பண்ண உடனே ஓகே நான் இன்னையிலேருந்து நான் பாரிஸ் அக்ரிமெண்ட் விட்டு வெளியில போறேன் அப்படிலாம் போக முடியாது. 1 year டைம் எடுக்கும். அந்த 1 year டைம் இருக்கிற வரைக்கும் அவங்க ஏற்கனவே செய்ய வேண்டிய வேலைக்கு அந்த கண்ட்ரி என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை விட்டு அப்படி வெளியில வந்துட முடியாது. Now, next one, why Argentina wants to go out? They say that there are many elements which they do not agree. நாங்க ஒத்துக்கிற மாதிரி இதுல விஷயங்களே நிறைய இல்லப்பா, எங்களுக்கு பிடிக்கல, சொன்னாங்க வெளியில போறோம். Second one, they say we don't believe in anything called climate change at all. Climate change அப்படிங்கிறது, we know that
there are set of groups. So there is a group like they say that earth is not at all a sphere, it is flat earth அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, அது ஒரு சும்மா ஒரு புரளி அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க. அந்த குரூப்பை சேர்ந்தவர் தான் இப்ப இருக்கிற அர்ஜென்டினாவோட பிரசிடென்ட். ஓகே, ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, we do not believe in anything called climate change. அவர் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, it is a natural process. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல பூமி வந்துட்டு குளோபல் வார்மிங் நடந்து ரொம்ப பீக் அதிகமா இருக்கு, ஒரு கட்டத்துல வந்துட்டு ஐஸ் ஏஜுக்கு போயிருக்கு. அது ரொம்ப நேச்சுரலா நடக்கிற விஷயம் தான், அதுக்கு மனுஷங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நம்ம போய் அதுக்கு புதுசாக எது பண்ண வேண்டாம்னு நம்பக்கூடிய ஒரு குரூப்பை சேர்ந்தவர் இவர். அதனாலதான் we do not believe in climate change அப்படின்றாரு. ஸோ ஏன் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, one more reason, the present government of Argentina, they are far right. அதாவது அவங்களுக்கு என்னன்னு சொன்னா, growth is very important for them. ஸோ அப்போ கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லி அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா இவங்க ஃபாசில் ஃபியூவல் எரிக்கிறத குறைக்கணும், அதிகமாக ரினியூவபிள் எனர்ஜிக்காக நிறைய இன்வெஸ்ட்லாம் பண்ணணும். இதெல்லாம் என்ன பண்ணும், அவங்களோட டெவலப்மெண்ட்டை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஹியர். அப்போ ஒரு வேளை இப்போ அர்ஜென்டினா வெளியில போயிட்டா வாட் வுட் ஹேப்பன் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. மெயின்ஸ்க்கு முக்கியமாக யூஸ் பண்றது, இட் குட் கிரியேட் அ டாமினோ எஃபெக்ட், விச் மீன்ஸ் அர்ஜென்டினா பார்த்து மற்ற கண்ட்ரிஸ் வெளியே போறேன்னு சொல்ல ஆரம்பிக்க, இப்படி நடந்துச்சுன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூவே பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஐபிசிசி எல்லாம் எப்பவோ சொல்லிட்டாங்க, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அந்த 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல டெம்பரேச்சர் ஏறக்கூடாதுன்ற அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதே ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். இப்போ போற கரண்ட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம போனா அது இம்பாசிபிள்னே சொல்றாங்க. இன் தட் கேஸ், இஃப் countries are going to withdraw like that, it's going to be a huge problem. And one more thing, what is the goal? மெயின் கோல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரிஸ் அக்ரிமெண்டோடது, we have to reduce emissions 42% by 2030 and 57% by 2030. 2035. இது நடந்துச்சுன்னு சொன்னா that 1.5 டிகிரி இன்க்ரீஸை வந்துட்டு நம்ம குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. And factual data, Argentina is 24th largest emitter of greenhouse gases. This is one more data. And other than that, and it has the second largest reserves of shale gas and fourth largest reserves of shale oil. Some of important data that you have to seriously know for prelims. And what would be another important consequence na, ஒருவேளை அர்ஜென்டினா இப்படி உண்மையாலுமே வெளியே போயிட்டா, it might become less attractive for investments, because most of the countries, Western countries, particularly European Union, they are very much concerned about climate change and the steps to be taken for that. For example, ஏற்கனவே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு எமிஷனுக்குன்னு சொல்லி தனி டாக்ஸே நாங்கள் போட போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை இந்தியன் கவர்மெண்ட் கூட எதிர்த்துட்டு இருக்கிறாங்க சொல்ல போனா, தெரியும் இல்லையா? ஏற்கனவே நம்ம இதை பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல முன்னாடி பேசியிருக்கோம். ஸோ யூரோப்பியன் யூனியன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்துட்டு இதை மூவ் பண்ணிட்டு இருக்கும் போது, இப்போ அர்ஜென்டினா வெளியில போனா என்ன ஆகும், இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் இங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க, டூரிசம் கூட பாதிக்கலாம். ஸோ இதெல்லாம் அர்ஜென்டினாக்கு நெகட்டிவா கூட வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் வில் கெட் இன்டு த நெக்ஸ்ட் ஆர்டிகல். So the next article is, in United States there is some good news which says people involved in drug intaking, இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனா இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, அதனால நல்லது மட்டும் இல்ல, ஒரு சில கெட்டதும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் வெரி வெல் யூஸ்ட் ஒன்லி ஃபார் ப்ரிலிம்ஸ். ஒரு சில ஃபேக்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், சில கெமிக்கல் நேம்ஸ், தட்ஸ் இட் இனஃப் ஃபார் திஸ். மற்றபடி மோஸ்ட்லி இது எக்ஸாம்ல வரக்கான சான்சஸ் கம்மி இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ். ஓகே, so United States has shown that decline in drug overdose death, drug அதிகமா சாப்பிட்டு அதனால செத்து போறது வந்து குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. So now what is this drug mostly used? Is a drug called fentanyl. It is a synthetic opioid, not natural, it is a synthetic opioid. இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மோஸ்டா கொஞ்சம் தேவைப்படும். Okay, now they have strictly curbed this fentanyl. How they have curbed? சில மெக்சிகோல இருக்கக்கூடிய சில கார்டல்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்துட்டு பிடிச்சிருக்காங்க. இந்த கண்ட்ரிக்குள்ளார வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் விற்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்ததுனால இது குறைஞ்சிருக்கு. ஆனா இதுல கெட்டதுன்னு சொல்லி ஒண்ணு சொன்னாங்களா, அது என்னன்னு சொன்னா, இப்ப ஃபென்டனில் யூஸ் பண்றத ரொம்ப குறைச்சிட்டனால அதுக்கு பதிலா நலாக்சான் அப்படின்ற வேற ஒரு கெமிக்கலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஜைலசைன் அப்படின்ற இன்னொரு கெமிக்கலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு டாக்ஸிக்கான கெமிக்கல் அண்ட் இட்ஸ் யூஸ்ட் அஸ் அன் அனிமல் ட்ராங்குலைசர். அனிமல் ட்ராங்குலைசர்னா இப்போ காட்டுல மிருகங்கள் எல்லாம் பிடிக்க போகும்போது ஒரு ஊசி வச்சுலாம் சுடுவாங்க இல்லையா, மயக்கம் போட வைக்கிறதுக்கு, அந்த மயக்க ஊசியா யூஸ் பண்ணிருக்கிற இந்த ஜைலசைனையும் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது ஒரு சின்ன பேட் நியூஸா சொல்லியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நோ த கெமிக்கல் நேம்ஸ், தட் இஸ் எனஃப் ஃபார் யூ. நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் about India-China relationship. In this article, no many points are there, just some quotes you can use from here. Just take note of those quotes. Now, India's foreign minister has met the counterpart from China. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா,
அங்கே வந்துட்டு ரியோவில் வந்து நடக்கக்கூடிய இந்த G20 மீட்டிங் சம்மந்தமாக போயிருக்கும் போது அங்கே மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த இந்தியாவோட சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் ஒரு கோட் சொல்லியிருக்காரு, இஃப் யூ அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் ட்ரஸ்ட் தென் த கண்ட்ரிஸ் கேனாட் ஹேவ் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவோட ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் சொல்லியிருக்காரு. யூ கேன் யூஸ் திஸ் ஆஸ் அ வெரி குட் கோட். சாரி. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மீடியா டெலிகேஷன் சைனாவை விசிட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் 2019 அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து ஒரு மீடியா டெலிகேஷன் போய் சைனாவை மீட் பண்ணியிருக்காங்க. அங்கே சில முக்கியமான விஷயம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. வி ஷுட் ஹேவ் குட் ரிலேஷன்ஷிப் ஹியர் ஆஃப்டர். இந்த டோக்லாம் இஷ்யூ நடந்தது, இந்த விஷயம்லாம் வந்துட்டு சரி பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு பேசியிருக்காங்க. சைனா வாண்டட் டு மூவ் ஆன் இன் bilateral relationship and was open for business. bilateral relationship சரி, பிசினஸ்லயும் சரி, we want to take it forward சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இது எப்போ இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சுன்னு சொன்னா கல்வான் கிளாஷ்க்கு அப்புறம். when did கல்வான் கிளாஷ் happen? in 2020. ஸோ இதில் வந்துட்டு 1967க்கு அப்புறம் ஒரு பிரச்சனை இந்தியா சைனாக்கு நடுவில் வந்துட்டு ஒரு வயலண்ட் ப்ராப்ளம் நடந்துச்சுன்னு சொன்னால் அது 2020 தான் நடந்தது. ஃப்ரம் இந்தியா சைட் some 12 soldiers or something were dead. So these things not happen. So still that is a ப்ராப்ளம் கோயிங் ஆன். ஸோ ஆனால் இதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இஃப் யூ கெட் எனி கொஸ்டின் ரிலேட்டட் டு இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் யூ கேன் யூஸ் தீஸ் ஃபேக்ட்ஸ். தட்ஸ் இட். நோ மச் டீடைல் ஃப்ரம் திஸ் ஆர்டிகல். அண்ட் த நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் ரிலேட்டட் டு environment. So you can expect questions from prelims GS1 and GS3 as well. So that is a new tiger reserve in Chhattisgarh. So some important details are here in this. So name is Guru Ghasidas Tamor Pingla. This is the name of the Chhattisgarh new tiger reserve. Please note it down. Okay. So this is India's 56th tiger reserve. So அப்போ இதோட சேர்த்து கடைசியா இப்போ இந்தியாவில் டோட்டல் எத்தனை இருக்குன்னா 56 tiger reserves இருக்குது இப்போ. Now அது தவிர சத்தீஸ்கர்ல வேற என்ன டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு? வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட். அச்சனக்மார், இந்திராவதி அண்ட் உடான்டி சித்தா நதி. ஸோ ட்ரை டு நோட் டவுன் தீஸ் 3 points. அண்ட் ஒன் மோர் திங், திஸ் நியூ டைகர் ரிசர்வ், வாட் இஸ் இட்? Guru Ghasidas Tamor Pingla. This is the third largest tiger reserve in India. Note it down. Okay. And where is it located? It is located between other 2 tiger reserves. அதாவது பந்தர்கவ் டைகர் ரிசர்வ்ஸ் இன் மத்திய பிரதேஷ் அண்ட் பலாமு டைகர் ரிசர்வ் இன் ஜார்க்கண்ட். பந்தர்கு ஒரு பக்கம், ஜார்க்கண்ட் இன்னொரு பக்கம், நடுவில் வந்துட்டு இப்போ சத்தீஸ்கர்ல புதுசாக 56th டைகர் ரிசர்வ் வந்திருக்குது. ஸோ இது இப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் தூப்ரி டைகர் ரிசர்வ் மத்திய பிரதேஷ் இஸ் நியர்பை. அதாவது இது மத்திய பிரதேஷ் அப்படியே சத்தீஸ்கர் அப்படியே ஜார்க்கண்ட் 3 டைகர் ரிசர்வ் ஒன்னா இருக்குது. அது இல்லாம கொஞ்சம் கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தூப்ரி டைகர் ரிசர்வ் மத்திய பிரதேஷ்ல உள்ளது இருக்கு. ஆல் தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்ஸ். நோட் டவுன். தேர் ஆர் ஹை சான்சஸ் ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ் கமிங் இன். ஸோ இப்போ இது இல்லாமல் என்ன நடந்திருக்குன்னா, ஏன் இப்படி 4 டைகர் ரிசர்வ் பக்கம் பக்கமா இருக்கிறனால திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் கண்டிஜியஸ் ஹோம் ஃபார் த டைகர்ஸ். அதாவது ஒரே இடத்துல ஒரு பெரிய இடம் இருக்குது, ஒரு பெரிய காடு இருக்க டைகர்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய காடு இந்தியாவிலே பிக்கெஸ்ட்னு சொன்னா இந்த ஏரியாவை தான் சொல்றாங்க. ஏன்னா மத்திய பிரதேஷ்ல உள்ளது, அந்த பக்கம் ஜார்க்கண்ட்ல, நடுவில் சத்தீஸ்கர்லாம் சேர்த்து ஒரு 4 டைகர் ரிசர்வ் ஒரே இடத்துல பக்கம் பக்கமா இருக்கிறதுனால பிக்கெஸ்ட் ஏரியா ஃபார் டைகர் த்ரைவிங் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரை டு நோட் டவுன் தீஸ் அனிமல்ஸ் பிகாஸ் தேர் வாஸ் சச் அ கொஸ்டின் ஆல்ரெடி இன் யூபிஎஸ்சி. ஒரு டைகர் ரிசர்வ் பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு சொன்னா அங்க வந்து மெயின் அனிமலை தாண்டி மற்ற அனிமல்ஸ் என்னென்ன இருக்குன்ற மாதிரி கேட்கிற சான்சஸ் இருக்கு. இல்லை முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அங்க ரொம்ப அதிகமா இருக்கிற ட்ரீ தட் இஸ் குசும் ட்ரீ. So this is the tree which gives most of the tree cover. And one more thing, as far as Chhattisgarh is considered, tiger population has fallen. So அதனால தான் முக்கியமாக இன்னொரு புது டைகர் ரிசர்வ்லாம் கொடுத்து இதை வந்து டெவலப் பண்ணி டைகர் ரிசர்வ் நம்பர் ஆஃப் டைகர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. See, it was 46 in 2014, only 17 in 2022. ஸோ டைகர் நம்பர் வந்து சத்தீஸ்கர்ல குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம முன்னாடி நியூஸ்ல பார்த்துருந்தோம். திஸ் இஸ் ஒன் மோர் அகெயின் வி ஆர் சீயிங் திஸ். ஓகே. அண்ட் ஸ்டெப்ஸ் டேக்கன், சம் அதர் ஸ்டெப்ஸ் டேக்கன். மத்திய பிரதேஷ்ல இருந்து சில டைகர்ஸ் கொண்டுட்டு வந்து இங்க சத்தீஸ்கர்ல விட்டு அங்க வந்து அதை நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. And apart from this, one more step taken. One is new tiger reserve is established. Another one, Madhya Pradesh la irundhu new tigers are cubs are to be brought in and left there. And third one, they are having a special plan in Chhattisgarh, that is comprehensive tiger conservation plan, TCP அப்படினு ஒரு பிளான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. So what do they have under this plan? One is robust road and wireless connectivity. அதாவது பேட்ரோல் நடக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நல்லபடியாக பேட்ரோல் நடக்கணுங்க, போச்சிங் நடக்காம பார்த்துக்கிறதுக்கு வயர்லெஸ் டெக்னாலஜி ரோடெல்லாம் கரெக்டாக போட்டு வைக்கணும். ஒன்று, டெவலப்பிங் கிராஸ் லேண்ட்ஸ் அண்ட் வாட்டர் பாடிஸ். ஸோ
நல்ல கிராஸ்லேண்ட்ஸ் வாட்டர் பாடிஸ் நிறைய டெவலப் பண்ணி வச்சா நிறைய அங்கே ப்ரே அனிமல்ஸ் நிறைய வரும். இந்த மான் இந்த மாதிரி அனிமல்ஸ் வரும். அது இல்லாமல் சீட்டல்ஸ், வைல்டு போர்ஸ், இந்த அனிமல்ஸையும் கொண்டாந்து ரீலோகேட் பண்ணி அங்கே விட்டுருக்காங்க. நிறைய ப்ரே இருந்தால் டைகர்ஸ் தானால் அங்கே வர ஆரம்பிச்சிடும். தென் ஸ்ட்ரென்தனிங் வைல்டு லைஃப் corridors. So these are some of the important steps taken, and then creating awareness among villages. So the importance of tigers பத்தி awareness create பண்றது. So these are the steps taken by Chhattisgarh government to improve the number of tigers. So this is really important, very important article. Okay, another article in environment. So this article is a new organization has been created. அந்த ஆர்கனைசேஷனோட பேரே என்னன்னா தி அலையன்ஸ். அவ்வளவுதான், அதோட பேரே என்னன்னா அலையன்ஸ். அதாவது அதனுடைய ஒரு இன்னொரு பேர் ஃபுல் நேம்னு பார்த்தீங்கன்னா குளோபல் அலையன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டின்னு ஒரு பெரிய பேர் வச்சிருக்காங்க. குளோபல் அலையன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி. ஸோ பசி இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நடந்துட்டு இருக்க G20 மீட்டிங்ல இப்படி ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் G20 மீட்டிங் எங்க நடக்குதுன்னு தெரியும் நம்மளுக்கு, பிரேசில்ல நடக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் UNFCCC மீட்டிங் எங்க நடக்குதுன்னு தெரியும், பாக்குல நடக்குதுன்னு தெரியும். ஸோ இந்த ரெண்டு டேட்டா இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன் G20 மீட்டிங் they are creating something called an alliance against hunger and poverty. அதை ஷார்ட்டா என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, தி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. த அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா கூப்பிடுறாங்க. ட்ரை டு நோட் இட் டவுன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பை பிரேசில். ஸோ பிரேசில் தான் G20 மீட்டிங் நடத்துறாங்க. அவங்க இதை முக்கியமாக கொண்டுட்டு போக நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ், அதாவது ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி எப்படியாவது குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஸோ ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி பற்றி ஃபர்ஸ்ட் எப்போ அதிகமாக பேசுனதுன்னா 2015. அதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு 1992லயே போட்டிருந்தாங்க. ஆனால் 2015 தான் இதை இன்னும் ஸ்பெஷலாக மூவ் பண்ணி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு கொடுத்து அதில் ஃபர்ஸ்ட் கோலே என்ன போட்டிருந்தாங்க, ஹங்கர் இருக்கக்கூடாது, பாவர்ட்டி இருக்கக்கூடாது, பை 2030 இதை ரொம்ப குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பிரேசில் இப்போ இந்த G20 மீட்டிங்ல நமக்கு நினைச்சதை விட அதிகமாயிட்டு போயிட்டு இருக்குது ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி. திஸ் இஸ் அ வெரி ஷேம்ஃபுல் திங். ஸோ வி ஹேவ் டு டேக் ஆக்ஷன். ஸோ இதுல இப்போ அதிகமானதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னன்னா அன்எக்ஸ்பெக்டடா நடுவில் வந்த கோவிட், அதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கு. ஓகே, ஸோ நவ் வில் சி we are too slow to meet the 2030 target. So now the projections, இப்போ இது எப்படி போகும்னு சொல்லி ப்ரொஜெக்ஷன் பார்த்தா it says that 622 million will live below poverty and extreme poverty. அதாவது என்னன்னா less than $2.15 per day. This is an important factual data. அதாவது ஒரு மனுஷருக்கு வந்து $2.15 கீழே தான் ஒரு நாளைக்கு வருமானம் இருக்குன்னு சொன்னா then it is called they are in extreme poverty. ஸோ இதை வந்து 2030 குறைக்கணும்னு நினைச்சிருந்தாங்க. பட் நோ, if this trend persist 582 million people will live under hunger அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம நினைச்சதை சாதிக்கலாம் முடியாது. Around 500 million people will be in poverty by 2030, which means we are not achieving the target that we kept. So now we have the highest number of armed conflicts in World War II. World War II ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தா இந்த லாஸ்ட் இந்த ஷார்ட் டைம் 2-3 இயர்ஸ்ல பார்த்தா ஹையஸ்ட் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ஸ் பூரா நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல்ல ஒரு பக்கம் நடக்குது, உக்ரைன்ல ஒரு பக்கம், எல்லா பக்கம் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ஸ் நடக்குது. அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா நிறைய பீப்புள் டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க, ஃபோர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ வார்னால மக்கள் வேற இடங்களுக்கு அகதிகளா போக வேண்டி வருது. ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எக்ஸ்ட்ரீம் வெதர் எஃபெக்ட்ஸ், அதிகமாக ஃப்ளட் வருது, ட்ராட் வருது, இதெல்லாம் சேர்த்ததுனால தான் we are not able to achieve what we expected in hunger and poverty. Hunger and poverty is still persisting. And one more thing, there's some important data. This is for males. 81 countries. So in the alliance யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81 countries இப்போதைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. 26 international organizations, 31 philanthropic organizations, non-government organization, எல்லாம் சேர்ந்து இப்போதைக்கு அலையன்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவு இஸ் திஸ் கோயிங் டு ஒர்க்? ஸோ இப்போ அலையன்ஸ்னு ஒன்று போட்டாச்சு, எப்படி வேலை செய்யும்? ஏதாவது ஃபண்டு கிரியேட் பண்ணுவாங்களா? அதுலேருந்து ஃபண்டு பணம் வச்சுப்பாங்களா? வேணுங்கிற நாட்டுக்கு அதுலேருந்து பணம் எடுத்துலாம் கொடுப்பாங்களான்னு கேட்டால் நோ. இதுக்குன்னு சொல்லி தனியாக ஃபண்ட் எல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ UNFCCC கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு என்ன சொன்னாங்க, கிரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபண்டில் வந்து $100 million உள்ள போடணும். இப்போ கிளைமேட் சேஞ்சுக்காக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறோம்னா அதுல இருந்து பணத்தை ஒரு நாட்டுக்கு எடுத்து கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? இங்க வந்து அந்த மாதிரி தனிப்பட்ட ஃபண்டெல்லாம் எதுவும் கிரியேட் பண்ணல. இன்ஸ்டெட் எப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஒர்க் ஆஸ் அ பியர் குரூப்பிங். ஒரு கண்ட்ரி வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஏதாவது பண்றாங்க ஹங்கர் எராடிகேஷன்லனா இன்னொரு கண்ட்ரி அதை பார்த்து அதை அவங்கள்ட்ட வந்து டெக்னாலஜி எடுத்துக்கலாம், அவங்க ஹெல்ப் பண்ணணும். அந்த ஒரு வேலை அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணணும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு வந்துட்டு இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ஹெல்ப்பும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பியர் குரூப்பிங்காக தான் இதை பண்ண போறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெயின் பாயிண்ட் ஹியர். அண்ட் ஹூ ஆர் கோயிங் டு அசிஸ்ட் இன் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FAO, UNICEF, வேர்ல்டு பேங்க், இவங்கெல்லாம் வந்து அசிஸ்ட் பண்றாங்க.
And which is the headquarters of this the alliance அப்படின்னு பார்த்தா still it has not been decided, we have to wait and see. But as of now mostly இது பிரேசிலோட கேபிட்டல் பிரேசிலியால வந்துட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. we have to wait and see. Okay. The next one, there is an important article for mains. See the article's title. It says don't lose moment. தமிழ்லாம் சொல்லுவோம்ல, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி, அந்த கிடைக்கிற சான்ஸை வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன சான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மொமெண்ட்டை என்ன நீங்க சொல்றாங்கன்னா, when rice is cultivated by the farmers, கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் என்ன நடந்திருக்குன்னா கொஞ்சம் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றதுல லேட் ஆயிருக்கு. இப்போ கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்களே மினிமம் செல்லிங் ப்ரைஸ்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. ஸோ வென் திஸ் இஸ் லேட், வாட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ்? ஸோ தேர் ஆர் சம் கான்சிக்வன்சஸ். Stubble burning increases. Why stubble burning increases? If rice is procured early, so next for the rabi season, the same field will be used by farmers for wheat cultivation. Now there is no enough time in between a rice harvest and wheat cultivation. So there is more time. Then what happens? The stubble will be just left on the field. Adu apdiye makki, it will get mixed with the soil. But when there is very less time, they cannot handle that stubble and the waste. ஹேலாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எப்படி வெளியே எடுக்க முடியாது. உடனே என்ன பண்ணிடுறது, எல்லாத்தையும் எரிச்சு விட்டுறாங்க. ஸோ ஸ்டபிள் பர்னிங் வந்து இது ப்ரொமோட் பண்ணுது. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது இன்னொன்று என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூசேஜ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், பையிங் ஃபர்டிலைசர்ஸ் பிகம்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் த farmers, particularly fertilizers like DAP, diammonium phosphate. We know that is the second most used fertilizer in India after urea. We know that. So diammonium phosphate வாங்குறதுலயும் ஃபார்மர்ஸ்க்கு பிரச்சனை வந்துருது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் டைம் தான் நடுவில் கேப் இருக்கிறனால நிறைய பேர் எல்லாரும் ஓடி போய் வாங்க ஆரம்பிச்சாங்க. வெளிநாடுகள்ல இருந்து தான் நம்மளுக்கு தெரியும் டிஏபின்றது அதிகமாக இம்போர்ட் தான் பண்றோம். நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ டிமாண்ட் இன்க்ரீசஸ். When demand increases, the price of the DAP goes high. So farmers find it very difficult to get this DAP. So the two important consequences of government making it late in procuring rice is, one is stubble burning, second one is the availability of DAP fertilizers becomes an issue. So this you can very well use it in mains. In prelims, there is very little chance for such a question, but in mains you can use it very well. Okay. Next one. For the past 1 week, there is a huge issue going on regarding the air quality of Delhi. National Capital Territory is facing a disastrous problem of air quality. Air quality index has gone very low, and the government is going to the extent of implementing GRAP stage 4. Stage 4 is ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன், ரொம்ப பொல்யூஷன் அதிகமானது ஸ்டேஜ் 4கே போவாங்க. கிராப்ன்றது என்னதுன்னா செட் ஆஃப் ப்ராசஸ் டன் டு ரெடியூஸ் பொல்யூஷன். ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி குறைக்கிறது, இந்த ஆட் ஈவெண்ட் டே கொண்டுட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. அது கிராப் 4 போயிருச்சுன்னா ரொம்ப டிராஸ்டிக் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. லைக் டெல்லிக்கு வெளியிலிருந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் உள்ளார வரக்கூடாது, லாரி மாதிரி வெஹிக்கிள்ஸே உள்ளார வரக்கூடாது. அப்படி வரணும்னு தான் ஒன்று எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரலாம், இல்லை ரொம்ப எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் கொண்டுட்டு வராங்க, சாப்பாடு ப்ராடக்ட்னா அதை மட்டும் கொண்டுட்டு வரலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி நிறுத்திடுவாங்க. கம்பெனிஸ் எல்லாம் 50% எம்ப்ளாயிஸ் தான் வேலை செய்யணும், மித்தவங்களெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. நிறைய கிளாஸஸ்க்கு ஸ்கூல்ல லீவு விட்டுருவாங்க. இந்த லெவலுக்கு வந்து ஸ்டெப்ஸை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ திஸ் வி நோ ஹாஸ் பீன் ஹேப்பனிங் ஃபார் த பாஸ்ட் few weeks, அது particularly last 1 week, and every year during winter this problem exists. We know that. So there are various reasons for this. Why particularly during winter அப்படின்னா, ஒன்று வந்து this is the time when rice harvest would have been finished in states like Punjab, Haryana. Particularly Haryana, we have seen in our previous articles itself, discussions, Haryana has somehow achieved in reducing stubble burning. ஓரளவுக்கு அந்த கவர்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் பஞ்சாப், they are still failing in curbing the stubble burning. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா ஹரியானாவில் இருக்கிறத விட பஞ்சாப்ல வந்துட்டு இந்த கல்டிவேஷன் அதிகமாக இருக்கிறதும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஹரியானாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்பர் ஆஃப் பீப்புள் இன்வால்வ்டு இன் அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்சோ லெஸ் பிகாஸ் தேர் இஸ் மோர் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி ஹேப்பனிங் கம்பேர்டு டு பஞ்சாப் வேர் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்வால்வ்டு இன் அக்ரிகல்ச்சர் இஸ் ஈவன் மோர். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துறோம், ஜஸ்ட் ஒரு ரீகாலிங் இட். ஓகே, ஸோ அப்போ ஸ்டபிள் பர்னிங் அதிகமாகிறது ஒன் ஆஃப் த ரீசன். நெக்ஸ்ட் ஒன் இஸ், இட் இஸ் வின்டர். ஸோ டியூரிங் வின்டர் வாட் ஹேப்பன்ஸ்? In geography, we know that air becomes dense. When air becomes dense,
ஏர் வில் சப்டன், ஏர் அப்படி ஹெவியாக கீழே வந்து உட்காரும். அப்போ என்ன ஆகும், அந்த ஏர்ல இருக்கிற பொல்யூட்டன்ஸ்ல என்ன ஆயிரும், கீழே கிரவுண்ட்ல வந்து உட்காரும். நம்மளை சுற்றி பொல்யூட்டன்ஸ் எல்லாம் வந்துடும். ஈஸியாக வந்துட்டு மூக்கில் நம்ம அந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாம் வந்து இன்ஹேல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ட் டியூரிங் வின்டர் ஒன் மோர் திங் வாட் ஹேப்பன்ஸ், தேர் இஸ் வெரி லிட்டில் விண்ட். ரொம்ப காம் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அப்பதான் என்ன இருக்கும், மான்சூன் வித்ட்ரா ஆயிருந்திருக்கும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்திருக்காது. இன் பிட்வீன் டைம் விண்டோட ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ விண்ட் இருந்தா என்ன ஆயிரும், ஈஸியா விண்ட் சர்க்குலேஷன் நடக்கும். பொல்யூட்டன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பரப்பி விட்டு டிஸ்பர்ஸ் பண்ணி விட்டுரும். ஆனா அப்படி நடக்காம விண்ட் இல்லாத போது என்ன ஆகும், இருக்கிற பொல்யூட்டன்ஸ் எல்லாம் அப்படி கிரவுண்ட்ல வந்து தங்கிரும். இதனால தான் வின்டர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா டெல்லியில ரொம்ப அதிகமான பொல்யூஷன் நடக்குது. ஏன்னா அது வந்து ஒரு லேண்ட்லாக் ஸ்டேட், ஓஷனை விட்டு ரொம்ப தள்ளி உள்ள இருக்கிறனால விண்ட் ஆக்டிவிட்டி அங்கே கம்மியா இருக்குது. ஒரு பிக்கஸ்ட் ரீசன். பக்கத்திலேயே பார்த்து இந்த பக்கம் உத்தரப்பிரதேஷ், அந்த பக்கம் பஞ்சாப், ஹரியானா எல்லாம் ஸ்டபிள் பர்னிங் நடக்கிற ஏரியாஸ். இதுதான் முக்கியமான ரீசன்ஸ். ஆனா இந்த ஆர்டிகல் வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்டர்னல் ஏர் பியூரிஃபிகேஷன். ஸோ இந்த ஆர்டிகலோடைய ஜிஸ்ட் ஐ வில் டெல் யூ த சம்மரி. See, air pollution happens outside. When you go outside, when you drive, when you walk, when you go for work, you face air pollution. And when you are indoors, you face less air pollution. And the problem here is most of the people go for work outside, except some elite people where they have this white collar jobs or golden collar jobs. ஆஃபீஸ் குள்ளர உட்காந்து, பேங்க் குள்ளர உட்காந்து இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் க்ளோஸ் டு டோர்ஸ், பொல்யூட்டன்ஸ் உள்ளார வராது, ஏசி ஏர் கண்டிஷன் ரூமா இருக்கும். ஸோ இட் இஸ் ஃபைன். ஸோ அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொல்யூஷன்னால, கிளைமேட் சேஞ்சினால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பீப்புள் ஹூ ஆர் நாட் வெரி ரிச். ஸோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்றவங்க, ப்ளூ காலர் ஜாப் பண்றவங்க, அதிகமாக டிராவல் பண்றவங்க, இவங்க வந்து அதிகம் பாதிக்கப்படுறாங்கன்றாங்க. ஆனால் இந்த ஆர்டிகல் ஸ்பெசிஃபிக்காக எதை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா, பர்டிகுலர்லி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்டர்னல் ஏர் எப்படி பியூரிஃபைடா வச்சுக்கலாம். நீங்க வீட்டுக்குள்ளார இருக்கிறீங்க, நீங்க ஆஃபீஸ்ல இருக்கிறீங்கன்னா அங்க ஏர் எப்படி பியூரிஃபைடா வச்சுக்கலாம், அப்படியாவது உங்களை எப்படி கொஞ்சம் காப்பாத்திக்கலாம்னு ஸ்பெசிஃபிக்கா பேசுறாங்க. வில் see what it is. ஓகே, ஸோ நம்ம சம்மரியில பார்த்ததெல்லாம் இங்க பார்க்கல, ஸ்பெசிஃபிக் விஷயங்கள் மட்டும் இங்க பார்க்கலாம். ஸோ இம்ப்ரூவிங் இன்டோர் ஏர் குவாலிட்டி அப்படின்னா என்னன்னா, முக்கியமா PM 2.5 குறைக்க ட்ரை பண்றது தான். பர்டிகுலேட் மேட்டர் 2.5 குறைக்கிறதா மோஸ்ட்லி இங்க சொல்றாங்க. ஏன்னா இதுதான் அதிகம் என்ன பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், கார்டியோவாஸ்குலர் கண்டிஷன்ஸ், நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் எல்லாம் அதிகமாக காஸ் பண்றது PM 25. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, டோர் விண்டோவில் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது. அப்படி காத்து வரணும்னா கூட ஏதாவது நெட்டு போட்டுக்கிறது, கொசு வலை போட்டுக்கிறது, இந்த மாதிரி போட்டாவது அதிகமாக டஸ்ட் வந்து டோர் விண்டோஸ் வராமல் பார்த்துக்கிறது, க்ளோஸ்டாக வச்சுக்கிறது நல்லது. அண்ட் யூசிங் அன் ஏர் பியூரிஃபையர். பர்டிகுலர்லி அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ற பெட்ரூம் அந்த மாதிரி இடங்கள்ல ஏர் பியூரிஃபையர் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அண்ட் திஸ் ஏர் பியூரிஃபையர்ஸ் யூஸ்ட் இன் அவுட்டோர்ஸ் வேர் ப்ரூவ் டு பி ஏ ஃபெயிலியர். நம்ம முன்னாடியே கரண்ட் அஃபேர்ல பார்த்துருக்கோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்மாக் டவர்ஸ் அப்படி சொல்லி வைக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பக்கம் பொல்யூஷன் உள்ளார எடுத்துக்கிட்டே இருக்கு, அதை விட பல மடங்கு பொல்யூஷன் அங்கே நடந்துகிட்டே இருக்கிறனால இட் வாஸ் அ ஃபெயிலியர். ஆனா இண்டோர்ஸ்ல ஏர் பியூரிஃபையர்ஸ் வில் ஒர்க். ஏன்னா உள்ளார வந்து அப்படி ஒன்றும் பொல்யூஷன் பெருசாக வரப்போறது இல்லை. ஆனா அதுவும் if you keep your doors and windows open, if the pollutants always coming inside your house, even if you keep an air purifier, it will be of no much use. So first வந்து நீங்க ரொம்ப pollutants உள்ளார வராத மாதிரி நீங்க டோர் விண்டோல கொஞ்சம் க்ளோஸ்டா வச்சுட்டு அப்புறம் நீங்க ஏர் பியூரிஃபையர் உள்ளார யூஸ் பண்ணீங்கன்னா you can save yourself அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. An important article because this is becoming a very big issue, particularly in Delhi. Now next is, so what is an air purifier? It is just a fan along with something called as HEPA. HEPA is high efficiency particulate air filter. So what will it do? It will trap the fine particulate matter. அப்படியே PM 2.5 எல்லாம் ட்ராப் பண்ணி உள்ளார வச்சிரும், காத்துல இல்லாம பாத்துக்கும். So this HEPA filters, they are critical for trapping PM 2.5. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு டைப் ஆஃப் ஏர் பியூரிஃபையர் இருக்கு, என்னன்னா activated carbon filters. What do? They look for particulate matter alone, are useful or capture gaseous pollutants also. ஸோ அப்போ பர்டிகுலர் மேட்டர் மட்டும் இல்லாமல் கேஷியஸ் பொல்யூட்டன்ஸ், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரி கேஷியஸ் பொல்யூட்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, கேஸையும் சேர்ந்து புல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர்ஸ். ஸோ சம் ஏர் பியூரிஃபையர்ஸ் வில் ஹேவ் போத் ஆஃப் தீஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், த மெட்ரிக் அளவு, அதாவது கிளீன் ஏர் டெலிவரி ரேட், CADR. இட் இண்டிகேட்ஸ் ஹவு குவிக்லி அ பியூரிஃபையர் கேன் ஃபில்டர் அண்ட் ஏர் இன் அ கிவன் ஸ்பேஸ். அதாவது ஒரு ஏர் பியூரிஃபையர் நம்ம வாங்குறோம்னு CADR ரேட்டிங் பார்க்கணுன்றாங்க. இஃப் த CADR ரேட்டிங்ஸ் ஆர் ஹை, இட் மீன்ஸ் தட் மோர் பியூரிஃபிகேஷன் இட் வில் டூ. ஸோ அப்போ ஒரு பெரிய ரூமுக்கு நம்ம ஒரு ஏர் ஃபில்டர் வாங்குறோம்னா ஹை CADR இருக்கிற ரேட்டிங் உள்ளது வாங்கணும். சின்ன ரூமுக்கு நம்ம வாங்குறோம்னு சொன்னால் CADR ரேட்டிங் கொஞ்சம் கம்மியாக உள்ளது வாங்கிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் டேட்டா யூ ஹேவ் டு நோ. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பொல்யூட்டன் தேர் டாக்கிங் அபவுட் இஸ் பேட் ஓசோன் ஆர் ground level ozone. So what does this actually do? It increases the
pollution in the ground level. Okay, how it does? Through chemical reaction. So pollutants, when they react, they will create ozone. What ozone? Low layer ozone or ground level ozone. So stratospheric ozone or higher ground ozone, it is good because it filters ultraviolet rays. On a ground level ozone, it is bad. It is also called as bad ozone. எப்படி உருவாகுது இது? Chemical reaction by pollutants தான் இந்த ஓசோன் உருவாக்குது. So this is important for you to note it down. ஏன்னா இந்த கொஸ்டின் மாதிரி இந்த மாதிரி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க.